ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோ T5X5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட ப்ரைஸ் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து 4000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளேங்காட்டி டிஸ்பிளே வந்து நல்லா பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் பெட்டராகவே இருக்குங்க. கலர்ஃபுல்லாக நல்லா நேச்சுரல் கலர் இருக்குங்க. கூட 120 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறனால நம்மளுக்கு இந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. டிஸ்பிளே வந்து லேக் இல்லாமல் நல்லா ஸ்க்ரோல் பண்ணுற ஸ்பீடு, மூவ்மெண்ட் ஸ்பீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்தது 4000 நெட்ஸ் பிரைட்னஸில் கொடுக்குறனால நம்ம வெளிச்சத்தில், அதாவது சூரிய வெளிச்சத்தில் பிரைட்டான இடத்துல யூஸ் பண்ணும்போதும் கூட நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வந்து நல்லா பிரைட்டாக தெரிஞ்சு அதில் இருக்கிற ஃபாண்ட்ஸ், வீடியோஸ் எல்லாம் நல்லாவே தெரியுங்க. ஏன்னா ஒரு டைம் முன்னெல்லாம் வந்து மோஸ்ட்லி நிறையா ஃபோன் வந்து வெளிச்சத்தை யூஸ் பண்ணும்போது நல்லா தெரியாது, இல்லை கிளாரிட்டி கிராப்பில் இருக்குது. ஆனால் இப்போல்லாம் அந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. அடுத்து 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. அது சோனி சென்சார். ப்ளஸ் 8 எம்பிக்கான அல்ட்ரா வைட், மொத்தம் 2 கேமராங்க. 4K 30 எஃப்எஸ் ஷூட் பண்ணிக்க முடியுன்ட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃப்ரண்ட்டில் 32 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 1080p 60 எஃப்எஸ் ஷூட் பண்ணிக்க முடியுன்ட்டுருக்காங்க. நம்மளுக்கு இதில் வந்து கேமரா வந்து நல்லாவே இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு ஒரு ஓகேவான கேமரா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா இது வந்து அண்டர் 20K செக்மெண்ட்டில் வரும்போது இதுக்கு தகுந்த நம்மளுக்கு கேமரா கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஃபியூச்சர்ஸில் நல்லாவே இருக்குங்க. அடுத்து பேட்ரியும் நம்மளுக்கு 7200 mAh பேட்ரிங்க, நான் மேசிவான பேட்ரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண நம்மளுக்கு 44 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த ஃபோன் வேறு எந்த ஃபோனும் கிடையாதுங்க. iQOO Z11X அப்படிங்கிற ஃபோன் தான். அப்படியே பேர் மட்டும் மாட்டி டிங்கரிங் பண்ணி விவோ T5X அப்படின்னு மாற்றிருக்காங்க. ரெண்டுமே விவோ பிராண்டு தான். iQOOங்கிறது விவோ பிராண்டு தான். அதனால் ரெண்டும் ஒரே ஃபோன் தான். பேர் மட்டும் லேபிளில் பேர் மட்டும் தான் மாற்றிக்கிறாங்க. மற்ற ரெண்டும் ஒரே பிராண்டு, ஒரே மாடல் மொபைல் தாங்க. ஓகேங்களா? அடுத்து 8GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்டர்ஸ்டிக் மொபைல் இருக்குது. இது வந்து பேஸ் வேரியண்ட்டாக வந்துச்சுன்னா, இல்லை 6+128 வந்துச்சுன்னா நம்மளுக்கு 18,000 வர அதிகமாக இருக்குது. இல்லை 8 வந்துச்சுன்னா நம்மளுக்கு 20,000 ரேஞ்சில் வரப்போகுது. ஓகேங்களா? ப்ரைஸ் இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 7400 அப்படிங்கிற ப்ராசஸ்ங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் வந்து 1 மில்லியன் வருது அப்படின்னு சொல்லி அவங்களே ஏடில் கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேருமே, அதாவது iQOO Z11Xும் சரி, விவோ T5Xும் சரி, ரெண்டுமே ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் வந்து 1 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டும் ஒரே ப்ராசஸ் தாங்க. அப்புறம் IP68 69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. அப்படி என்னென்னா தண்ணிக்குள்ளே போட்டாலும், நல்லா ஃபோர்ஸான தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒரு 1.5 மீட்டர் ஆழத்தில் ஒரு 30 நிமிஷம் போட்டாலும் ஃபோனுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு இருக்கிறாங்க. அது கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதுக்கும் சொல்லி நம்ம 30 நிமிஷத்தில் ஊற போட்டு பார்க்க தேவையில்லைங்க. கொஞ்சம் விஸ்கம் விழுந்துருச்சு அப்படின்னா எடுத்து பார்த்தா ஒன்றும் மோஸ்ட்லி டேமேஜ் ஆகாது. ஓகேங்களா? 5G சப்போர்ட் இருக்குதுங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸில் ஆண்ட்ராய்டு 16 தான் வரப்போகுதுங்க. இது ஒரு நல்ல ஃபோன் தான் சொல்லாங்க. ஏன்னா விவோலையும் சரி, iQOOவும் சரி, ரெண்டும் ஒரே ஃபோன் தான். ரெண்டுமே ஒரே ப்ரைஸுக்கு தான் வரப்போகுது. ஒன்று அமேசானில் லான்ச் ஆக போகுது, ஒன்று ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் ஆக போகுது. இதுதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி ரெண்டு ஃபோனுமே ஒரே மாதிரி, ஒரே ஸ்பெசிஃபிகேஷன், ஒரே டிசைன். அந்த சொல்கிற ஃபோனில் பின்னாடி லேபிள் ஸ்டிக்கர் அதுதான் மாற்றம். iQOO, விவோ அப்படின்னு சொல்லி, மற்றபடி ஒன்றுமே கிடையாதுங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட்டில் பார்த்துலாங்க. நம்மளுக்கு ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ்ங்க. ஒரு கேம் விளாடணும், 20,000 செக்மெண்ட்டில் ஒரு கேமிங் ஃபோன் வேணும், பவர்ஃபுல்லான ஃபோன் எப்படி வேணும் அப்படின்னு கண்டிப்பாக இந்த ஃபோன் நல்லாவே இருக்குங்க. அப்புறம் கேமரா ரெண்டாவது நல்லா இருக்குங்க. பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கும். நார்மல் யூசேஜாக இருந்தால் ஒரு 1.5 நாள் கண்டிப்பாக சார்ஜ் நிற்குங்க. இல்லை கேம் இப்படி விளையாடுறீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து சார்ஜ் நிற்குங்க. ஓகேங்களா? அப்போ டிஸ்பிளேவும் டீசெண்டான டிஸ்பிளேங்க. இந்த ஒரு பட்ஜெட் ஒரு அண்டர் 20Kக்குள்ளே ஒரு நல்ல ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விவோலேருந்து கண்டிப்பாக நல்ல ஃபோன் இது இருக்குதுங்க. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ பேர் விவோ மொபைல்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு விவோ மொபைல் எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். புதுசாக வாங்க போகிறோம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தட்டையே வரீங்க. நம்ம சேனல் முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை, டேக் கேர்.